Okay, good afternoon, student. Next, one of the new topic, thermochemical equations. Okay, wow. Next, என்ன பார்க்குறோம் அப்படின்னா thermochemical equations அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வெப்ப வேதி சமன்பாடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தியரி பார்ட்ஸாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, போர்டில் எழுதிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, a thermochemical equation is a balanced stoichiometric chemical equation that includes the enthalpy change. So delta H அப்படிங்கிறது என்ன அப்படின்னா enthalpy change. அப்போ enthalpy மாற்றம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஒரு thermochemical equation, thermochemical அப்படின்னா வேதி, அதாவது வெப்ப வேதி சமன்பாடு அப்படிங்கிறது தான் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ அப்போ அந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா வேதி வினை கூறு விகித சமன்பாடு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் உடைய என்தால்பி சேஞ்ச் வேல்யூஸ் வந்து பேலன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேவா, தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் எ பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பேலன்ஸ் ஆயிருக்கணும். இன்க்ளூட் என்னது, என்தால்பி சேஞ்ச். ஒரு என்தால்பி மாற்றத்தின் போது ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆனது எப்படி இருக்கணும், ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆனது பேலன்ஸ் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர், அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ 2 or 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அடாப்டட் இன் தி தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அடாப்டட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நடைமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த கோஎஃபிஷியன்ட் இன் எ பேலன்ஸ்டு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் refer to number of moles of reactant and product involved in the reactions. So number of moles reactant and product அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இது ஒரு 4 அப்படின்னா அதுல எப்படி இருக்கணும், 4 இருக்கணும். அப்போ வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆயிருக்கணும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி தான் எப்படி இருக்கு அப்படின்னா தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை கண்டிப்பா என்ன பண்ணுது, ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ தென் செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the enthalpy change of the reaction. So delta H அப்படிங்கிறது enthalpy change, R அப்படிங்கிறது one of the reverse reaction அல்லது reaction அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா, so delta H R அப்படிங்கிறது வந்து enthalpy change reaction has to be specified with appropriate sign and unit அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு enthalpy மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு குறியீடு, சைன் மீன்ஸ் என்னது குறியீடு, யூனிட் மீன்ஸ் அலகு, அதை வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா when the chemical reaction is reversed. அப்போ எடுக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னவா எடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல ரிவர்ஸா எடுத்துட்டாங்க, பேக்வர்ட் ரியாக்ஷன். that value of delta H is reversed. அப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்ஸா இருக்கு அப்படிங்கும்போது டெல்டா H வேல்யூ எப்படி இருக்கும், ரிவர்ஸ். ரிவர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, சோ the sign with the same magnitude. ஓகேவா, then fourth point என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the physical state. அதாவது ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் இருக்கு அப்படின்னா உனக்கு சாலிட் ஸ்டேட் இருக்குது, லிக்விட் ஸ்டேட் இருக்குது, அக்வா ஸ்டேட் இருக்குது, கேஸஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வேப்பர் பேஸ் அல்லது கேஸஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டுக்கு நியர்பைல ஒரு சின்ன ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆல் ஸ்பீசிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் இன் தி தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஒரு பக்கத்தால, ஸோ அது சாலிடா இருக்கா, லிக்விடா இருக்கா, அல்லது கேசியஸா இருக்கா, அல்லது அக்வா மீடியத்தில் இருக்கா. அக்வா அப்படின்னா ஏ, சாலிடுக்கு வந்து எஸ், லிக்விடுக்கு வந்து எல், கேஸ்க்கு வந்து ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். Since delta H depends on the physical state of reactant and product. ஸோ அந்த என்தால்பி சேஞ்ச் ஆனதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் உடைய பிசிக்கல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு ஃபோர்த் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா if the thermochemical equation is multiplied throughout
by number. Okay, the enthalpy change is also multiplied by the same number. So அதாவது எவ்வளவு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸா ஒரு 3 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுவும் என்னால 3 ஆல தான் என்ன இருக்கணும், மல்டிப்ளை ஆயிருக்கணும். என்தால்பி சேஞ்சும் என்ன இருக்கணும், 3 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கணும். அதாவது இந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஒரு 3 அப்படிங்கிற ஒரு நம்பரால இருந்துச்சு அப்படின்னா என்தால்பி சேஞ்சும் என்ன பண்ணிக்கணும், அதே நம்பரால என்ன பண்ணிருக்கணும், மல்டிபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உனக்கு 5th பாயிண்ட்ஸ் அப்படின்னாக்கா. ஸோ அப்போ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உனக்கு ஒரு வெப்ப வேதி சமன்பாடு. ஸோ அப்போ ஒரு வெப்ப வேதி சமன்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணா ஒரு வேலை 3 அப்படின்னா கண்டிப்பா அந்த என்தால்பி சேஞ்சும் 3 ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then last point, the negative sign of delta HR indicates that the reaction is exothermic, and the positive sign of delta HR indicates an endothermic. அதாவது ஒண்ணு இல்ல, எக்ஸோ அப்படின்னா வெளியில போறது, எண்டோ அப்படின்னா எடுத்துக்கிறது. அப்போ வர்றது, அப்ப இன்கமிங் அப்படிங்கும்போது ஒன்று சேருது அப்படிங்கும்போது பாசிட்டிவ். அப்ப டெல்டா ஹெச் வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ் ஆகும், நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் ஆகும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 3 மார்க் கேட்க வாய்ப்புகள். ஸோ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ என்தால்பி உருவாதல் அப்படிங்கிறது ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து திட்ட அப்படிங்கிற ஒரு வேர்டால பிடிக்கலாம். அப்போ ஒரு என்தால்பியுடைய திட்ட மதிப்பு, உருவாதல் மதிப்பானது அதுல இருந்துதான் அந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், ஸ்டாண்டர்டுடைய என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் த என்தால்பி சேஞ்ச் ஃபார் எ ரியாக்ஷன் when all the reactant and the product are present in their standard states. So standard states அப்படின்னா, ஸோ அது எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ். ஓகேவா? அது கேஸா அல்லது லிக்விடா அல்லது கேஸஸ் ஸ்பேஸ்ல இருக்கா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. The standard conditions are denoted by adding the subscript 0 to the symbol. அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டெல்டா ஹெச்க்கு மேல ஒரு 0ன்னு ஒன்று இண்டிகேட் பண்ணிருக்காங்களா, அந்த 0 போட்டா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட். அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எதை குறிக்குது அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, we can calculate the enthalpy of a reaction under standard condition from the value of standard enthalpies of formation of various reactant and the product. So the standard enthalpy of reactions is equal to, இதுதான் முக்கியமான வேர்டு பார்த்துக்கோங்க, the standard enthalpy of reactions is equal to the difference between standard enthalpy of formation of products and standard enthalpy of formation of reactant. ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த இதுக்கு பேர் வந்து சமேஷன். இந்த சமேஷன், ஓகேவா, இதை மட்டும் என்ன சொல்றோம் அப்படின்னா சமேஷன் சொல்றோம். இந்த சமேஷன் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஃபார்மேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி. ஸோ அப்போ டெல்டா ஹெச்ங்கிறது என்தால்பி, இந்த 0 போட்டிருந்தா ஸ்டாண்டர்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி, இது மொத்தமும் வந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி அப்படிங்கிறோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அடுத்து மைனஸ் ரியாக்டன்ட், இந்த வேல்யூஸ் தான் வந்து டெல்டா ஹெச் ஆர் உடைய 0க்கு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஹீட் ஆஃப் கம்பஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹீட் ஆஃப் கம்பஷன். ஹீட் ஆஃப் கம்பஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, the heat of combustion of the substance is defined as. ஓகேவா? ஸோ இப்போதான் டெஃபினிஷன் வருது. எதுல இருந்து டெஃபினிஷன் அப்படின்னா இது வரைக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதாவது ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னா எரிதல் வெப்பம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் எ சிஸ்டம், த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் எ சிஸ்டம் when 1 mole of substance is completely burned in excess of air and oxygen or oxygen. ஒரு ஆக்சிஜனோ அல்லது காற்று அதோட 1 மோல் சப்ஸ்டன்ஸ் வந்து முழுவதுமாக எரியக்கூடிய அந்த வெப்பம், முழுவதும் எரிஞ்சா எடுத்துக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 மோல் சேர்மம் அப்படிங்கிறது இருக்கணும்,
அது வந்து காற்று அல்லது ஆக்சிஜன் இதோட சேர்ந்து முழுமையா வந்து எரிக்கும் போது வெளிப்படக்கூடிய அந்த வெப்பத்தை ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா இது ஒரு 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, இதையும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா என்ன, மீத்தேன்ஸ் எல்லாமே வந்து முழுதும் எரிஞ்சிருக்கு. அந்த மீத்தேனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு, ஸோ கம்பஷன் ஆஃப் ஹீட் என்னன்னா -87.78 kJ per mole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து அடிக்கடி 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, அடுத்தது 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஹீட் அப்படிங்கிறத மெஷர் பண்றது என்ன அப்படின்னா Q. So when heat Q is supplied to a system, அதாவது ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு. அப்ப அந்த அமைப்புக்கு வந்து ஒரு வெப்பத்தை கொடுக்கிறது. ஓகே, ஒரு அமைப்புக்கு வந்து வெப்பத்தை வந்து கொடுக்கும்போது the molecules in the system absorb the heat and hence their kinetic energy increases. அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும்போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இயக்க ஆற்றலும் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, then which in turn raises the temperature of the system from T1 to T2. அப்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் T1 ல இருந்து எங்க போகுது, T2 க்கு போகுது. This increases T2 minus T1. The temperature is directly proportional to. So அப்ப the T2 minus T1 அப்படிங்கிறது வந்து இந்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த C அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். கெபாசிட்டி, ஹீட் கெபாசிட்டி C அப்படிங்கறத எடுத்து போறேன். சோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர். நல்லா பார்த்து வச்சுக்கோ, இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. சோ மோலார் ஹீட் கெபாசிட்டி நான் இதை வச்சு சொல்லிடுறேன் பாருங்க. இதுதான் C equal to Q by M into delta T அப்படிங்கிறது. ஸோ இந்த டெல்டா டி இப்போ வேண்டாம், இந்த Q அண்ட் M டிபெண்ட் பண்ணி சொல்லு. M அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், Q அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹீட்டு, Cங்கிறது என்ன அப்படின்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ அந்த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி C இங்க நேரா இருக்கு பாத்தியா, மேல இருக்கிறது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கீழே இருக்கிறது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹீட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸோ மோலார் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஒரு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆகும், ஹீட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா, ஸோ த டெம்பரேச்சர் இஸ் directly proportional to the amount of heat absorbed and inversely proportional to mass of the substance. So அப்போ mass of the substance க்கு inversely proportional ஆகும், ஹீட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும் இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதை பார்த்துக்கோங்க. Q equal to delta MT. ஸோ Q equal to இந்த ஆல்பாவை தூக்குறதுனால கிடைக்கிறது தான் C. ஸோ ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ M into delta T. ஸோ இப்போ இந்த C அப்படியே வச்சுக்கோ, இந்த M into delta T அந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவைட்ல போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்க, C is constant or is called ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சிங்கிறது கான்ஸ்டன்ட் தான், இந்த கான்ஸ்டன்ட் சியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துருக்காங்க பாருங்க, C equal to Q by M அப்படியே இருக்குது. இந்த டெல்டா டி இல்லையா, இந்த டெல்டா டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா T2 minus T1 பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, T2 minus T1 அப்படிங்கிறது வந்து டெல்டா டி. ஓகேவா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ அப்போ அந்த டெல்டா டிக்கு பதிலாக T2 minus T1 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. So when M equal to 1 kg, அப்ப இதுக்கு பதிலா 1ன்னு சொல்லிக்கிறேன். இந்த T2 minus T1 அப்படிங்கிறது 1 கெல்வின். எல்லாமே இது ரெண்டுமே ஒண்ணா போயிடுச்சு அப்படின்னா C equal to என்னவா மாறிடும், Q அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலா உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ தென் அடுத்தது பாருங்க, இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. அதே மாதிரி மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன பாருங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the heat absorbed by 1 kilogram of substance, the heat absorbed by 1 kilogram of substance. ஓகேவா, substance to rise its temperature by 1 Kelvin at a specified temperature. அதாவது 1 கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து 1 கெல்வின் வெப்பநிலைக்கு
உயர்த்தும் போது வெளிப்படக்கூடியத வெப்பத்தை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம் அல்லது வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. So specific heat capacity means the heat absorbed by 1 kilogram of substance. 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. அந்த அப்சார்ப் பண்ண அந்த ஹீட் ஆனது 1 கெல்வின் அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சருக்கு ரைஸ் ஆகுது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பாருங்க மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் இதுதான் உண்டான ஆன்சர். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அதே மாதிரி தான். அங்க வந்து என்ன சொன்னேன், 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸ் சொன்னேன். இங்க வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா 1 mole of substance. Okay, the heat, the amount of heat absorbed by 1 mole of substance. அங்க 1 கிலோகிராம், இங்க 1 மோல், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சோ அப்போ 1 mole of substance will rise its temperature by 1 Kelvin. அப்போ 1 mole substance உடைய டெம்பரேச்சர் 1 கெல்வினுக்கு உயர்த்தும் போது ஏற்படக்கூடிய அந்த ஹீட் வெப்பத்தை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனுடைய சிம்பிள் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டி, எம் அப்படிங்கிறது மோலார். அப்போ மோலார் ஹீட். அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டியுடைய யூனிட் சிம்பிள் வந்து சிஎம். நெக்ஸ்ட் இதனுடைய யூனிட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ ஹீட் கெப்பாசிட்டியுடைய யூனிட் என்ன அப்படின்னா ஜேகே இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ், ஓகேவா, அல்லது ஜேகே இன்வெர்ஸ் பர் மோல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. சரி, தென் நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெரிவேஷன்ஸ் அப்படியே சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி யூனிட் என்ன அப்படின்னா JK இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். JK இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி உடைய யூனிட், ஓகேவா. சோ இப்போ அகார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் U equal to Q plus W. இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெரிவ் பண்ணி கொண்டாந்துருக்கிறது. சோ U equal to Q plus W அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன். எங்க வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் U equal to Q plus W. சோ இங்க ஆல்ரெடி சொல்லிருக்கோம் W இது வந்து ஹீட், இது வந்து வொர்க். இந்த வொர்க் வந்து PdV க்கு ஈக்குவல். பட் வொர்க் பாசிட்டிவா இருந்தா PdV அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கணும். இன் கேஸ் இது நெகட்டிவா இருந்தா இது என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். இப்போ இங்க இது பாசிட்டிவா இருக்கறனால PdVங்கிறது நெகட்டிவ். சோ அப்ப இந்த ரூல் வந்து இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இருக்கணும். அப்ப Q PdV. நெக்ஸ்ட் இந்த Q அப்படியே வச்சுக்கோ, இந்த PdV அந்த கொண்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். அப்ப Q equal to U plus PdV அப்படின்னு வந்துரும். P அப்படிங்கிறது பிரஷர், சோ அப்ப dV, ஓகே, பிரஷர் dV. சோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்து நெக்ஸ்ட் Qங்கிறது ஹீட், Uங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஆர் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த ஈக்குவேஷன் 1 டெம்பரேச்சரால டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வால்யூமை கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கணும். அதான் மீனிங். அப்ப டோ Q அப்ப வந்து Qங்கிறது டோ Q பை டோ T அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதான் மீனிங். டோ Q பை டோ T அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஈக்குவல் டு இதெல்லாம் டோ U பை டோ T அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். டோ U பை டோ T அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பிளஸ் பிரஷர். ஆனா இங்க என்ன இருக்கு, டோ V கான்ஸ்டன்ட் போட்டு இருக்கிறதுனால இங்க என்ன டோட்டலால 0 ஆயிடுது. அதனால இந்த இடத்துல டோட்டலா 0 போடுறதுனால நான் போடாம இருக்கேன், அவ்வளவுதான். சரி, தென் நெக்ஸ்ட் இந்த டோ Q பை டோ T அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா CV அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ வால்யூம் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. சோ அப்ப CV அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப Q பை dou Q by dou T constant value equal to CV ங்கிறது ஈக்குவலா சப்ஸ்டிட்யூட் பண்ணினா அப்ப CV equal to dou U by dou T at constant value. அப்ப CV equal to dou U by dou T at constant value அப்படினா அப்ப CP equal to அப்ப வால்யூம் அடுத்து பிரஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா U போல ஹச் வந்துரும், அவ்வளவுதான். சோ நம்ம பாப்போம் V பந்தா U, ஓகேவா, P பந்தா H. இதுக்கு நான் ஒரே ஒரு UV அப்படிங்கிற அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை நான் வச்சுக்கோ. இதை வந்து pH அப்படிங்கிற ஒரு மதிப்பை நான் வச்சுக்கோ. இந்த ரெண்டு வேர்ட் வந்து இது நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். UV அப்படிங்கிறது அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதை நான் வச்சுக்கோ. அப்ப
V வந்தா U வரணும் மேல. அத நான் வச்சுக்கோ. அதே மாதிரி pH வேல்யூ அப்படிங்கறது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா P வந்தா H வரும். P வந்தா H வரும். அவ்வளவுதான். இது தெரிஞ்சிட்டனால இது ரெண்டு ஒரு ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப CV equal to dou U by dou T at constant volume, CV equal to dou H by dou T constant pressure. Constant pressure. இங்க B இருந்தா இங்க B, இங்க P இருந்தா இங்க P. அவ்வளவுதான். அத நான் வச்சுக்கோ. முடிஞ்சு போச்சு. அப்ப CV CPங்கற வேல்யூவை இங்க கொண்டு வந்து நெக்ஸ்ட் இந்த CVCP அந்த CVCPங்கறத வச்சிட்டு அதோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரோம். இது உனக்கு ஒரு 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ the derivative relationship between CP and CB. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு வந்து thermodynamic equation H equal to U plus PB அப்படிங்கறத கொண்டு வா. U plus PB. சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒண்ணு எடுத்துட்டு அப்படினா இந்த PB அப்படிங்கறது PB equal to NRT அப்படிங்கற ஃபார்முலா இருக்கு. அது வந்து 1 mole of nitric gas ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இங்க கொண்டு வந்திருக்கு. சோ அப்ப PB equal to NRT. இது ஏன் கொண்டு வந்தா இந்த PB வந்து இந்த NRT கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண ஒண்ணு இல்ல. அப்ப ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 1. சோ அப்ப H equal to U equal to PB போல இது NRT. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு வெச்சுக்கலாம். இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3 இந்த ஈக்குவேஷன் differentiate with respect to temperature. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ய டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. சோ அப்ப dou H by dou T, dou H by dou T equal to dou U by dou T plus n into R. அப்ப n R இந்த T வந்து T ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou T by dou T. அப்ப dou T கேன்சல் ஆயிடும். ஒண்ணா வந்து வெறும் nr மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப dou H by dou T equal to dou U by dou T plus nr. இப்ப இந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி சொன்னா வச்சிருக்கோம். dou H by dou T வந்து Cp னும் dou U by dou T வந்து Cv அப்படினு கொண்டு வரலாம். ஓகேவா? சோ அப்ப dou H by dou T வந்து Cp னும் இதுக்கு பதிலா Cv போட்டா மீதிதான் nr மட்டும் இருக்கும். nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நான் ஃபார் n = 1 ன்னு எடுத்துட்டேன். அப்ப என்ன ஆயிடும்? இது r மட்டும் இருக்கும். சோ அப்ப Cp இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது -Cv = r. இதுதான் வந்து 1 மாதிரி கேட்கலாம். Cp minus Cv equal to R அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சப்போஸ் R பதிலாக n போட்டு கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. Cp minus Cv equal to nr அப்படின்னு சொன்னாலும் அல்லது Cp minus Cv equal to R அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, then next one என்ன அப்படின்னா next one calculation of delta U and delta H. சோ இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த டெல்டான்னு போட்டிருந்தாலோ டோன்னு போட்டிருந்தாலோ டீனு போட்டிருந்தாலோ எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான். சோ அதை டிஃபரன்ஷியேட் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப இந்த du க்கு பதிலா dou U delta U, dt க்கு பதிலா delta H னும் அல்லது d ய பதிலா dou ன்னு கூட சொல்லலாம். dou U க்கு பதிலா delta U, dou H க்கு பதிலா delta H அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சோ இப்போ பாருங்க Cv equal to dou U by dou T. இப்போ ஏற்கனவே சொல்லிருக்கோம். Cv equal to என்ன சொல்றோம்? dou U by dou T. இதே இன்டிஜிட்டல் பண்ணதுல இந்த dou க்கு பதிலா டெல்டா அப்படிங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க இந்த டெல்டா அப்படியே வெச்சுக்கோ, இந்த C அப்படியே வெச்சுக்கோ. இந்த டெல்டா T இங்க வரும்போது இங்க டிவைட் பண்றது இங்க மல்டிபிள்ல போயிடும். சோ அப்ப டெல்டா U equal to Cv into delta T. ஓகேவா? சோ அப்ப டெல்டா T அப்படிங்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்ப T2 minus T1. சோ அப்ப இதுக்கு பதிலா இத பண்ணது அப்ளை பண்ணிடலாம். அவ்வளவுதான். சோ அப்ப டெல்டா U equal to Cv T2 minus T1. இப்போ இதெல்லாம் வந்து for n moles அப்ளை பண்ணு Cp க்கும் Cv க்கும் அத பேஸ் பண்ணு. அப்ப டெல்டா U equal to n Cv இங்க இருக்கிறதுக்கு முன்னாடி nங்கிற ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ற nCv into T2 minus T1. இப்ப இதே மாதிரி இங்க அதாவது Cv க்கு பார்த்த மாதிரி Cp க்கு பாருங்க. அப்ப Cv னா ஆல்ரெடி சொல்லிருக்க UV அப்படிங்கற மாதிரி வெச்சுக்கோ, pH அப்படிங்கற மாதிரி வெச்சுக்கோ. அப்ப V அப்ப இங்க U, அப்ப இங்க H இதெல்லாம் என்ன வரணும்? P இருக்கணும். சோ அப்ப delta H equal to nCp into T2 minus T1. இதுதான் உங்களுக்கு என்னது delta U and delta H calculation. delta U and delta H calculation. சரி, then next one delta U and delta H எப்படி மெஷர் பண்ணலாம்? இது ஒரு 5 மார்க் இருக்கு. தியரி பார்ட் எக்ஸ் நிறைய இருக்கு. நான் சொல்லி அத வெயிட் பண்ணுங்க. அதுல வந்து படிச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சோ அதுல என்ன பார்க்கறோம் அப்படினா இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அது கான்ஸ்டன்ட் வால்யூம் மற்றும் கான்ஸ்டன்ட் பிரஷர் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு.
ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து QV அப்படின்னு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து QP அப்படின்னு மெஷர் பண்றாங்க. ஸோ அப்போ டெல்டா U அப்படிங்கிறது வந்து எதை வச்சு எந்த மெத்தட் மூலியமா வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னா பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது, பாம் அப்படிங்கிற கலோரிமீட்டர் வச்சு டெல்டா U, அதே மாதிரி காஃபி கப் மாதிரி இருக்கும் அந்த அப்பார்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால காஃபி கப் அப்படிங்கிற கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி டெல்டா ஹெச் அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிரசன்டேஷன்ல பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதை நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே டெரிவேஷன்ஸ் நம்ம புக்கில் வந்து இருக்கிறத நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்டா யூ டெல்டா ஹெச் அப்படிங்கிறத சொன்னோம். அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இது ரெண்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டெல்டா யூ மெஷர்மெண்ட். இப்போ டெல்டா யூவை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், அளவிடலாம் அப்படின்னா இது ஒரு 2 மார்க் क्वेश्चंसல கேட்கலாம். வாட் இஸ் பாம் கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதை பார்த்துக்கோங்க. ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் heat evolved at constant volume. For chemical reaction, heat evolved at constant volume is measured in bomb calorimeter. Is measured in bomb calorimeter. அதாவது ஒரு மாறாத ஒரு கன அளவு, அதாவது வால்யூம் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல கன அளவு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா மாறாத ஒரு கன அளவு. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு வேதி வினை. அப்போ வந்து ஒரு வேதி வினையில வந்து வெளிப்படக்கூடிய ஒரு வெப்பத்தை அளவிடுறதுக்கு பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் வந்து உனக்கு என்ன சொல்லிருக்கோம், டெல்டா யூ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ டெல்டா யூ மெஷர்மெண்ட் மீன்ஸ் என்னது, ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு வேதி வினையில ஹீட் எவால்வ்டு, எவ்வளவு ஹீட் ஆனது வெளியில போயிருக்கு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஒரு மாறாத கன அளவுல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் கலோரிமீட்டர். ஓகேவா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எவ்வளவு ஹீட் ஆனது வெளியில போயிருக்குது அப்படிங்கிறத அளவிடுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெல்டா யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு டயக்ராம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. த இன்னர் வெசல் த பாம், அதாவது இன்னரா இருக்கக்கூடிய இந்த வெசல் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பாம் கலோரிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ ஓகேவா? இட்ஸ் கவர்ட் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்டீல், அது வந்து ஸ்ட்ராங் ஸ்டீலால கவர் ஆயிருக்குது. த கவர் இஸ் ஃபிட்டட் tightly to vessel by means of metal lid and screw, அதாவது ஒரு மெட்டலால உருவாக்கப்பட்டிருக்கு. இதை ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டா என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது டைட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து a weighted amount of substance is taken in a platinum cup. ஸோ இருக்கக்கூடிய கப்பை வந்து பிளாட்டினத்தால உருவாக்கப்பட்டது, கனெக்டட் வித் ஸோ எலக்ட்ரிக் வயர். அந்த பிளாட்டினம் கப் வந்து ஒரு எலக்ட்ரிக் வயரால கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆர்க் இன்ஸ்டன்ட்லி டு கைண்ட் இன் கம்பஷன். The combustion is the bomb is then tightly closed and pressurized with excess of oxygen. So ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெஷர் மீன்ஸ் ஒரு காற்று. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனை கொடுத்து என்ன பண்ணுறோம், ரொம்ப டைட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது the bomb is immersed in water. அந்த பாம் அப்படிங்கிற அந்த கலோரிமீட்டர் பாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாட்டர்ல நல்லா என்ன பண்ணிருக்காங்க, மூழ்கி வச்சிருக்காங்க. இந்த இன்னர் வால்யூம் ஆஃப் கலோரிமீட்டர். ஸோ அப்போ உள்ளக்கூடிய கலோரிமீட்டர் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். The stirrer in place in the space between the wall of the calorimeter and the bomb. Okay, so that the water can be stirred uniformly. The reaction is started by striking the substance through electrical heating. அதாவது ஸ்டிரர்னா போட்டு கலக்கிட்டே இருக்கிறது, அது கலக்கும் போது என்ன இருக்குது, எவ்வளவு ஹீட் ஆனது எவல்யூஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாம் அந்த கலோரி பாம் கலோரிமீட்டர் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் the noun substance of combustible, the substance is burned in oxygen in the bomb. அதாவது ஒரு தெரிஞ்ச ஒன்றை வச்சுக்கிட்டு தெரியாத ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கிறது. Heat evolved during the reaction is absorbed by the calorimeter as well as the water in which the bomb is immersed. The change in temperature is measured using Beckmann thermometer. அதாவது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குங்கிறத நல்லா மெஷர் பண்ணி காட்டுறதுக்காக எங்க கொடுத்துருக்காங்க ஒரு இதுதான் வந்து பெக்மன் தெர்மோமீட்டர். அதை வந்து எவ்வளவு ஹீட் தெர்மோ அப்படின்னா ஹீட் எவ்வளவு ஹீட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then since the bomb is sealed, its volume does not change and hence the heat measurement is equal to the heat of combustion at the constant volume. Okay, the amount of heat produced in the reaction so equal to the sum of heat absorbed by the calorimeter and water. So calorimeter and water la எவ்வளவு ஹீட் அப்சர்வ் ஆகுதோ அந்த டோட்டல் வேல்யூ வந்து டெல்டா யூ C0 அப்படிங்கிறதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஹீட் அப்சார்ப்ட் பை கலோரிமீட்டர்
எவ்வளவு அப்படின்னா இப்போ Q1 Q2ன்னு எடுத்துக்கிற Q1 அப்படிங்கிறது வந்து K இன்டு டெல்டா டி. அதே வந்து இப்போ இதில் கேங்கிறது வந்து என்ன அப்படின்னா கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட். இந்த கேங்கிறது கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்சி அண்ட் சிசி. ஸோ எம்சி அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த கலோரிமீட்டர், சிசி அப்படிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கலோரிமீட்டர். ஸோ சிசிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கலோரிமீட்டர், எம்சி அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த கலோரிமீட்டர். ஓகேவா? தென் ஹீட் அப்சார்ப்ட் பை வாட்டர். இப்போ ஹீட்டை வந்து ஒரு வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா Q2ங்கிறது கொண்டு வர போகிறோம். Q2 ஈக்குவல் டு MW CW டெல்டா டி. MW CW டெல்டா டி. ஸோ அப்போ MW அப்படிங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். இது வந்து மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். அப்போ இது வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது CW அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ Q1 Q2 டெல்டா U அப்படிங்கிறது வந்து Q1 Q2 கூட்டுற இந்த ரெண்டையும் கூட்டும் போது என்ன டெல்டா டிங்கிறது காமன் தனியாக வெளியே எடுத்துக்கோ. அப்போ இந்த டைம்ல வெறும் K மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் இந்த டைம்ல என்ன இருக்கும் MW அண்ட் CW இருக்கும். இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ த கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கேன் பி டிட்டர்மைன்ட் பை பர்னிங் டவுன் த மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சாம்பிள் என்ன, இப்போ அந்த கலோரிமீட்டர்ல என்ன சாம்பிள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இப்போ பாருங்க புக்கில் சாம்பிள் அப்படின்னு மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த சாம்பிள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் அப்படிங்கிறது வந்து இது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பென்சோயிக் ஆசிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, அதனுடைய கம்பஷன் வேல்யூ என்ன அப்படின்னா -3227 kJ மோல் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இதை யூஸ் பண்ணிட்டு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த ஃபைனல் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. The enthalpy of combustion at constant pressure of the substance is calculated by the equation delta H 0 ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு டெல்டா U 0 வால்யூம் பிளஸ் டெல்டா NG. இது ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஈக்குவேஷன் டெல்டா NG அப்படிங்கிறது. அடுத்தது வந்து அதனுடைய யூசஸ் என்ன, அப்ளிகேஷன் அப்படின்னா பயன்பாடுகள். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலும் யூசஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ த பாம் கலோரிமீட்டர் இருக்கு. த பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்ட் இன் கம்பஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு கம்பஷன் ரியாக்ஷன்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வெப்பமானது ஹீட்டானது வெளிவிடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த கலரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட். அதாவது ஃபுட் அப்படின்னா உணவுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு உணவு பொருளுடைய கலோரி மதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு இன் மெனி இண்டஸ்ட்ரி சச் அஸ் மெட்டபாலிக் ஸ்டடி, அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங். இது எல்லாமே அதாவது ஒரு வெடிமருந்து வந்து இந்த டைம்ல வந்து வெடிக்குது அப்படின்னா அது எவ்வளவு கலோரியில இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கோ, அல்லது வந்து வளர்ச்சிதை மாற்ற ஆய்வுகள் அப்படின்னு சொல்றோம். மெட்டாபாலிக் ஸ்டடிஸ் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற ஆய்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவோ. அடுத்தது வந்து உணவுப் பொருளை வந்து பதப்படுத்துதல், ப்ராசஸிங் அப்படின்னா பதப்படுத்துதல். இது எல்லாமே அந்த கலோரி மீட்டரை பேஸ் பண்ணி அதை பயன்படுத்தி நாம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 யூசஸ் கொடுத்துருக்காங்க. 3மே உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து